அவள் தலை முடி, கால் மண், உடுத்தும் துணி கொஞ்சம் கொண்டு வந்து கொடு. ஞாயிறன்று அமாவாசை நாள் உச்சி வேளையில் ரத்தம் கக்கி சாக வைக்கிறேன். ஐயோ காவேரி, என்ன காவேரி, நான் இல்லையா? நான் என்ன செத்து போயிட்டேனா? நான் தலைவாரி விடுறேன். திரும்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்கிற பொண்ணுங்க தலை நிறைய எண்ணெய் தடவிக்கிட்டு லட்சணமா ஜடை போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு உன்னால முடியலன்னு என்ன கூப்பிடு, நான் செஞ்சு விடுறேன். நான் இங்க இருக்கிறது எதுக்கு? என்னம்மா நீ பாரு, எப்பவும் பொண்ணுங்க லட்சணமா இருந்தாதான் புருஷனுக்கு சந்தோஷமா இருக்கும், தெரிஞ்சுதா? ஜெய் காளி, ஜெய் காளி. கொல்லு. ஏய் ஜெய் நீலி, ஜெய் காளி, ஜெய் சூளி. என்னங்க, இன்னைக்கு தானே அமாவாசை? ஆமாடி, இன்னைக்குதான் வேலை செய்யும்னு சொன்னாரு. ரத்தம் கக்கி செத்துருவான்னாரு. இன்னும் ஒன்னும் ஆவலியே. ஐயோ மச்சான், மச்சான், மச்சான். காவேரி, காவேரி, ரத்தம், ரத்தம். மாமா, ஐயோ விஜய், ஏன் பொண்ணு காவேரி ரத்தம் வாந்தி எடுக்கிறாப்பா. காவேரி, ஐயோ காவேரி, கடவுளே. காவேரி, ஐயோ ஐயோ காவேரி, என்னாச்சு? என்ன சாப்பிட்ட? காவேரி. மாமா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கணும்னு பாத்தீங்களா? டாக்டர் அவ்வளவு சுலபமா முட்டாளாக்க முடியாது. என்னாச்சுப்பா? டாடி, இன்னும் 6 மாசத்துல நீங்க தாத்தா ஆக போறீங்க. ராதா, 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 ஐயோ, மாமா, 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 நீங்க இப்படி வாங்க. மாமா, மாமா, நான் சொல்றத கேளுங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. மாமா, நான் பாத்துக்கிறேன். மாமா, மாமா, நான் சொல்றத கேளுங்க. ஐயோ சாமி, நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? அந்த காவேரி மேல பில்லி சூடிய வைக்க சொன்னா நீங்க யார் மேல ஏவனீங்க? ஏன் பொண்ணு ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காள? ஜெய் காளி. எந்த மருந்து கொடுத்தும் கேட்கல. என்ன முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியல. மாமா, ராதா இஸ் நோ. இதையுமே வெடிச்சதுக்கு அப்புறம் எப்படிப்பா பழைப்பா? உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு ஆசைகளை மனசுல வச்சிட்டு இருந்தா, அவ ஏமாந்து போனதுக்கு அப்புறம் என்னமோ செஞ்சுக்கிட்டு நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாளே. அட நீ நாசமா போக. நீ பண்ண காரியத்தால 20 வருஷமா கிளியாட்ட வளர்த்த என் பொண்ணு என் கண் முன்னாலேயே ரத்தம் கக்கி செத்து போயிட்டா. என் பொண்ணை பலி வாங்கின உன்னை துண்டு துண்டா வெட்டி நெருப்புல போட்டு எரிச்சு அந்த சாம்பல தண்டியில கரைக்கிற வரைக்கும் என் பொண்ணு ஆத்மாவுக்கு சாந்தி இல்ல, எனக்கு அமைதி இல்ல. டேய், வெட்டி எரிங்கடா. அவளே அகிலங்கள் அவளே, புவியாவும் அவளே வடிவாகுமே. அவளன்று ஒன்று அசையாது என்று அறியாத பேரிங்கு.
அம்மா அம்மா நிறைய ஆளுங்க மாட்டு வண்டியிலயும் கார்லயும் நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? ஏன்னா கதவை சாத்துற? வயசுக்கு வந்தவள உள்ள வச்சுக்கிட்டு என்னடி செய்யற? ஏமா அந்த ஆளுங்க அப்படி கத்துறாங்க? கதி இல்லாதவங்க விதி இதுதான்மா. உடனே உன் மகளை வெளியில அனுப்புறியா இல்லையா? புனிதமான தேவதாசிங்களை விபச்சாரிகளாக்கி பொட்டு கட்டுறதா சொல்லி பலர் அறிய வீதியில நிறுத்தி வேலை பேசுறாங்க. இப்ப நீ கதவை திறக்கலன்னா உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து உன் பொண்ணை இழுத்துக்கிட்டு வந்துருவோம். இந்த வாழ்க்கையே நான் வேண்டாம். மட்டும் பொட்டு கட்டிக்க மாட்டேன், என்னை விட்டுடுமா. எந்த தாயானாலும் தன் வாழ்க்கை கெட்டாலும் தன் மகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவாமா. அம்மா அப்படி ஒரு நிலைமை வந்தா உனக்கு விஷம் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலாம். ஏய், எவ்வளவு நேரம் நீ கதவு திறக்கிறதுக்கு? பணம் பணம். எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. உன் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு எதுக்கு வந்தீங்க? என்னடி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குற? உன் பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா இல்லையா? அதுக்கு தான் வந்திருக்கோம். நீ கேட்கறத கொடுக்குறேன். உன் பொண்ணு எனக்கு தான் வேணும். நான் என் மகளுக்கு பொட்டு கட்ட மாட்டேன். ஏண்டி, நீயே ஒரு தேவதாசையா இருந்துகிட்டு உன் பொண்ணுக்கு பொட்டு கட்ட மாட்டேன்னா என்னடி அர்த்தம்? இந்த கேவலமான வழக்கம் என்னோடய முடிஞ்சு போற. ஏய், இவ கதையெல்லாம் இருக்கட்டும், போய் அந்த குட்டியை கொண்டாங்கடா. ஏய், என்ன இது? பெண்கள் கிட்ட ரவுடித்தனம் பண்றீங்களா? ரவுடித்தனம் இல்லையா, அது பழைய சம்பிரதாயம். பாரு, இந்த பொண்ணு விஷயத்துல தலையிட்டு ஓ மூலையும் குழப்பிக்கிட்டு எங்க மூலையும் குழப்பாம பேசாம இங்க போயிடு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இவங்க இருக்கிறது கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கு தவிர உங்க உல்லாசத்துக்காக இல்ல. மோ, உனக்கு தெரியாது, இவ ஆத்தாள ஆசனாகிய வச்சிருந்தது எங்க தாத்தா, இவங்க அம்மாளுக்கு எங்க அப்பா. இன்னைக்கு இவள நான் ஆசனாகிய வச்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். Shut up, you idiot. நீ சொல்றபடி பார்த்தா இவன் உனக்கு தங்கை ஆகணும், தெரிஞ்சதா? ஓ, தங்கச்சின்னு சொல்லி நீ தள்ளிட்டு போறதுக்கு பாக்குறியா? ஏய், வாங்கடா, கொஞ்சம் பால் கொண்டு வாங்க. சரி டாக்டர். கவிதை. இவ தேவதாசி மகள்னு கெட்ட எண்ணத்தோட பாக்குறீங்கல்ல? இன்னையிலிருந்து இவ எங்க பொண்ணு. மறுபடி நீங்க இங்க வந்தீங்க, காலம் முறிச்சிடுவேன், ஜாக்கிரதை. போங்கடா. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர். காதல் பாட்டு பாடுறியா? பாடு. எருமை, என்ன ஒண்ணு? கையில பூவை வச்சுக்கிட்டு சின்னவளோட ரூமுக்கு ஆசையா போறியே, ஏ நான் உன் கண்ணுக்கு தெரியலையா? எனக்கு பூவை வச்சு பாரு, எவ்வளவு அழகா இருப்பேன்னு. எருமேஸ்ரீ, மந்தையில இருக்க வேண்டிய உனக்கு மல்லிகை பூவா? முன்னெல்லாம் சின்னவளோட சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து ஒப்பாரி வைப்பீங்களே, இப்ப மட்டும் என்னவா? என்னங்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எப்பங்க? ஃபர்ஸ்ட் நைட்டா? ஓ மூஞ்சிக்கு இங்கிலீஷ் வேறையா? உன்னை உங்க அம்மா ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க வச்சாலா என்ன? ஃபர்ஸ்ட் நைட்டா? ஃபர்ஸ்ட் நைட் பின்ன என்ன, நமக்கு மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? நான் புள்ள குட்டிங்க பெத்துக்க வேணாமா? உன்னை உதச்சனா பாரு, தின்னு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. கொட்டில்ல இடம் கொடுத்தா கட்டில்ல இடம் கேட்டு கண்ணா பின்னாடி வாய்க்கு வந்தபடி பேசுறியா நீ? உன் எரும ஜாதி புத்திய காட்டுற பத்தியா? ஓஹோ, அப்படியா விஷயம்? எங்க இனத்துக்கே அவமானம். ஒரு கை பாத்திர வேண்டியதான்.
வாங்க வாங்க வாங்க. ஆர்த்தி எடுத்துக்கோங்க. பிரபாகர், என்னது தாம்பூல தட்டு? பார்வதி கல்யாண உற்சவம் ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதுக்கு உங்களை அழைக்கிறதுக்கு வந்திருக்கோம். பார்வதி கல்யாண உற்சவம் இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சா? விஜய், வருஷம் நடக்கிற பார்வதி கல்யாண உற்சவத்தை முன்னால இருந்து நடத்துறது எங்க குடும்பத்து பழக்கம். மணமகனான பரமசிவன் சார்பா எல்லா ஏற்பாடுகளும் நான் தான் பண்ணுவேன். அங்காளம்மன் ரூபமான மகாதேவி பார்வதி சார்பா ஒவ்வொரு வருஷமும் காவேரி அக்காவே முன்னால இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தினாங்க. இப்போ உன் மனைவியாகி உன் வீட்டுக்கு வந்திருக்கு, அதனால உன் பெர்மிஷன் கேட்கறதுக்கு வந்திருக்கோம். தெய்வ காரியம் பண்றதுக்கு யாரோட பர்மிஷன் வேணும்? நாம் எல்லாரும் சேர்ந்து பார்வதி கல்யாண உற்சவத்தை சிறப்பா செய்வோம். ஓகே. கமமுனிய மமர்த்தாயி வீராயி ஜின்னைய முத்தைய சோமய பிமய எல்லாம் வாங்க 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 வாங்க. மாமாயம சிற்பிகள் கலை மின்னிற தோரணம் கட்டியதும் கைலாசத்தில். முக்கோடி தேவரும் சப்தரிஷிகள் யாவரும் ரொம்பவும் தான் சந்தோஷத்தில். நவரத்னத்தோடு மூக்கு போட்டு அழகு தேவி அள்ளி முட்டு அடிகள் மேல அடிகளிட்டு பார்வதியும் அசைந்து வந்தாளே. பூவை தூவி புகழ் பாடவே கௌரி சங்கரன் கல்யாணமே. பூவை தூவி புகழ் பாடவே கௌரி சங்கரன் கல்யாணமே. கங்கையை தாங்கிய முக்கண்ணன் சிரசுக்கு நன்னகை சிறுபிறைதான். பிரம்மனும் கட்டினான் பட்டைதான், ஸ்ரீஹரியும் கட்டினான் கயிறுதான். சிவகணங்களின் ஏற்பாடு மத்தளங்கள் பூமேடை மங்கள சுப கண்ணீர்தான் குலமுனிகளின் கண்ணோடு. கந்தர்வர்கள் கானங்களும் சுந்தரிகளின் நாட்டியமும் ராஜசபை கண்டிடவும் சங்கரனும் நடந்து வந்தானே. பூவை தூவி புகழ் பாடவே கௌரி சங்கரன் கல்யாணமே. பூவை தூவே புகழ் பாடவே கௌரி சங்கரன் கல்யாணமே. லக்ஷ்மியும் சரஸ்வதியும் கௌரியின் கன்னங்களும் எழிலாக செய்தார்கள். பூவாழை பொற்கலசம் கை சேர்க்கும் நங்கையரும் தெளித்தாரே பன்னீரும். கருகையாவும் பூவாகி மழையென சிந்துமை மேலே மணமகனுக்கு ஸ்ரீகௌரி தந்தனளோர் பூமாலே. சப்தரிஷி தேவதைகள் அச்சதையும் அருளியதும் பார்வதியும் மாசிவனும் சப்தபதி சுற்றி வந்தாரே. பூவை தூவி புகழ் பாடவே கௌரி சங்கரன் கல்யாணமே. பூவை தூவே புகழ் பாடவே கௌரி சங்கரன் கல்யாணமே. நான் செய்யணுமா? எருமை ஜாதியை அவமானப்படுத்திய கண்ணையா, எல்லாரும் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்றீங்களா?
டேய் கேடு கெட்டவனே, நாங்க இல்லடா கலாட்டா பண்றது. உன் பொண்டாட்டி தான் எங்க கிட்ட வந்து கலாட்டா பண்றா. அவ இருக்காளே உன் முதல் பொண்டாட்டி எருமஸ்ரீயோட கலாட்டா வம்சம் விருத்தி ஆகலைன்னு பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாடா. அண்ணன் நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. நான் எங்க ஜாதியிலே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த பாவிக்கு வாக்கப்பட்டு வாழ்க்கையே பாழா போச்சு. எருமை நாயே, உன் கூட சேர்ந்து நான் குடும்பம் நடத்தணுமா? என்னோட குடும்பம் நடத்த மறுத்துட்டு எங்க ஜாதியை வேற கேவலப்படுத்துறியா? இரு இந்த விஷயத்த சட்டசபை வரைக்கும் கொண்டு போய் உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாரு. அட பாவி, நீ கட்டையில போக ஏன் தாலியை கழட்டுற? பத்மஸ்ரீ என்ன மன்னிச்சிரு. வந்துடுச்சு. எதுக்குடா சண்டை போறீங்க? ஏலே, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே. தூ, உங்க முகத்துல நெருப்பள்ளி கொட்ட. ஐயோ செவிடு. ஆத்தா, இவளுக்கு பேச்சு வந்துருச்சு, எனக்கு புத்தி வந்துருச்சு. எதுக்குடா இவ்வளவு ஜோரா கத்துற நீ? என்ன செவிடு நினைச்சிட்டு இருக்கியாடா செவிட்டு பயப்புள்ள? சுவாமி, என் பொண்ணு செத்து மண்ணுக்குள்ள போயிட்டா. ஆனா அந்த காவேரி ஆம்பளை பிள்ளையை பெத்துக்கிட்டு ஏன் எதிரிலேயே சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காளே. சுவாமி, அவ மேல நீங்க ஏவறதெல்லாம் பலிக்கவே மாட்டேங்குதே. அது அவள் ஜாதக மகிமை. இதுவரைக்கும் அவளுக்கு எல்லா கிரகபலமும் அனுகூலமாக இருந்தது. அதனால் எமது முயற்சி நடக்கவில்லை. வருகிற அமாவாசையிலிருந்து கவனித்துக் கொண்டிரு. எந்த கிரகபலத்தினால் அவள் தப்பினாளோ அதே கிரகங்கள் அவளுக்கு எதிரியாக ஆகிவிடும். அன்று என் மந்திர சக்தியினால் அவள் வம்சத்தை நாசமாக்கி விடுகிறேன். டாடி, மாமா, டாடி, தாத்தா, மாமா, டாடி. என்னங்க மாமா, டாடி. மாமா, என்னாச்சு மாமா? எனக்கு தலை சுத்தலா இருந்துச்சுமா. இல்ல டாடி, பிபி ரைஸ் ஆயிருக்கு. கரெக்டா மாத்திரை சாப்பிட சொன்னா கேர் பண்றது இல்ல. நேரத்துக்கு சரியா சாப்பிடுறது இல்ல, கரெக்டா மாத்திரை போட்டுக்கிறது இல்ல, வேற என்ன ஆகும்? தாத்தா, என்னாச்சு தாத்தா?
ஒண்ணும் இல்ல சரி சரி ஒண்ணும் இல்ல வாங்க. மெதுவா. ஐயோ, நம்ம பொண்ணு வயித்துல பிறந்து நம்ம வீட்டுல வளர வேண்டிய இந்த புள்ள இவ வயித்துல பிறந்து நம்ம வயிற்றுல கொட்டிக்குதே. ஏய், உன் கலாட்டா ஜாஸ்தி ஆயிடுச்சு. எழுந்திருங்கிறது மாட்டேன். எழுந்துறா. முடியாது. எழுந்துறானா? எழுந்துறா. என்னடா உங்க அம்மா கூட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? பாரு, சமையல் அறைக்குள்ள ஆம்பளை பசங்க வரக்கூடாது. அப்படின்னா நீ ஏன் வந்த? நீ ஆம்பளை பையன் இல்லையா? சமையல் அறையில வந்து வெளியே போய் விளையாடலாம். மாட்டேன். பழம் வாங்கி தரேன்டா. வேண்டாம், வர மாட்டேன். யானை காட்டுமா? கருப்பு கருப்பு யானை. வந்துருச்சுப்பா நம்ம இடம். என் வேலைக்கு இதுதான் சரியான இடம். தாத்தா, யானை எங்க தாத்தா? இங்க யானை இல்லடா பேராண்டி, பெரிய பள்ளம் தான் இருக்கு. எனக்கு பயமா இருக்குது தாத்தா. ஏய், என்னடா நீ சாகிறதுக்கு முன்னாடி ஒரேடியா பயப்படுறிய? ஒன்னும் பயப்படாத. நான் உன்னை வீசி எரிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் இருக்க மாட்ட, உன் பயமும் இருக்காது. வேண்டாம் தாத்தா, நான் செத்து போயிடுவேன் தாத்தா. ஐயோ, நீ செத்தே ஆகணும்பா. நீ செத்தாதான் எனக்கு நல்லதே நடக்கும்பா. அப்படியே தாத்தா? அப்பனா ஒரு வேலை செய்யலாம். என்ன? சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு உன் கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு தாத்தா. அப்படியா? குற்றவாளியை ஜெயில தூக்கில போடும்போது உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களாம். அந்த மாதிரி நீயே ஆசைப்படும் போது நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? என்ன ஆட்டம் ஆடலாம்? ஃபுட்பால். ஐயோ, பால் இல்லையே. உன் தலை தான் பால். நான் செத்து போனதான் உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்றியா? ஐயோ, என் தலை உருளுது. ஐயோ, என் தலை உருளுது. ஐயோ, 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 தாத்தா தலை ஓடுது, தாத்தா தலை ஓடுது, என் தாத்தா தலை ஓடுது, என் தாத்தா தலை ஓடுது, தாத்தா தலை ஓடுது. ஏய் முண்டம், எதுக்கு அழுவுற? உனக்கு தலை தானே வேணும். ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, என் தலை உருளுது. ஐயோ, என் தலை உருளுது. ஐயோ, 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 ஐயோ. ஐயோ, ஐயோ, நீ குழந்தை தானா? இல்ல. பின்ன யாரு? நான் யாருன்னு பார்க்கணுமா? ஐயோ, ஆடு. ஐயோ, 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 யாராவது காப்பாத்துக்கல. ஐயோ, ஐயோ. ஜெய் பைரவி.
ஏய் அங்காள பரமேஸ்வரி, உனது பக்தையை காப்பாற்றுவதற்கு இறந்து போன ஆடு வேஷத்தில் இருந்து காவேரியின் குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறாயா? நீ அந்த வீட்டில் இருக்கும் வரை நான் அவளை ஒன்றுமே செய்ய முடியாது. காவேரியே உன்னை வீட்டிலிருந்து விரட்டி அடிக்கும்படி செய்கிறேன் பா. இந்த ஆடு ஏன் தான் இவ்வளவு அநியாயம் பண்ணுதோ? இந்த பாடு ஆட்டுக்கு சாவு நெருங்கிடுச்சு. அதான் டேய் பாண்டியா, இந்த ஆடு முத்தையம்பையனை கடிச்சு சாவடிச்சிருச்சான். என்னது ஆடு கடிக்கிறதாவது? பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உழுந்து விடு பாப்பா. ஆட்டுக்கடா சூர்யா. காவேரி அம்மா, உன் ஆட்டுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எங்க தெருவுக்கு வந்து அசிங்க வேலையெல்லாம் பண்ணுது. நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அது வந்து தட்டுல வாய வைக்குது. பலி கொடுக்க இருந்த அந்த ஆட்டை பலி கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அன்னைக்கு தடுத்தீங்கல்ல, அதனோட பலன் தான் இன்னைக்கு இப்படி நடக்குது. காவேரி அம்மா, அதை இப்படியே விட்டுட்டா இன்னும் என்னென்ன அக்கிரமங்கள் செய்யுமோ, அதனால அதை சாகடிச்சிடுறதான் உத்தமம். ஆமா ஆமா சாகடிக்கணும். தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. அன்னைக்கு பலியாக வேண்டிய ஆட்டை மீட்டு சூர்யான்னு சொல்லி நான் வளர்த்தங்க. அது சின்ன வயசுல இருந்து எங்க குடும்பத்துல ஒண்ணா இருந்து ஒழுங்காத்தான் வளர்ந்துச்சு. இன்னைக்கு உங்க எல்லாரையும் கஷ்டப்பட வச்சிடுச்சு. ஆனா எனக்கு பண்ண அநியாயத்தை நான் எப்படி மறக்கிறது? அது ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. சூர்யா வேற இல்ல, என் பையன் வேற இல்ல. பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இந்த அம்மாக்கு என்ன சொன்னாலும் புத்தி லேட்டாது. அதை தலையெழுத்து அனுபவிக்கட்டும். வாங்கயா, வாங்க வாங்க. வந்துட்டியா? உண்ட வீட்டுக்கு மனுஷங்க தான் ரெண்டுகம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பிராணிகளும் அதையே செஞ்சா பிராணிகளுக்கும் மனுஷங்களுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு? நான் உன்னை என் புள்ளைய விட அதிகமா பாசம் வச்சு வளர்த்த. ஆனா நீ என் மஞ்சள் குங்குமத்தையே அழிக்க பாத்தியே. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு இப்படி செஞ்ச? என் கணவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாச்சுன்னா எனக்கும் என் பிள்ளைக்கும் யார் இருக்காங்க? என்ன இருந்தாலும் நீ ஒரு பிராணி. கடைசியில உன் கெட்ட புத்தியை காட்டுட்டேல்ல. போதும் போதும் நீ பண்ண உதவி. ஜனங்க வந்து உன்னை சாகடிக்க சொன்னாங்க. ஆனா நான் பொண்ணு இல்லையா? காப்பாத்துன கையால உன்னை கொல்றதுக்கு எனக்கு மனசு ஒப்பல. போ, இனி எப்போ என் முகத்துல முழிக்காத. இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. என் மேல ஆன, என் புள்ள மேல ஆன, அங்காள பரமேஸ்வரி மேல ஆன. போயிடுகிறது. காவேரி, வயிற்றுல முட்டினதுக்கு முதுகுல கட்டி வந்திருக்குன்னா இது ஏதோ செய்வனையா தான் இருக்கணும். உன் கணவருக்கு சீக்கிரம் குணமாகணும்னு அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்தேன்.
நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். விஜய், அம்மா காவேரி, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீ தெய்வத்துக்கு பூஜை பண்ணினம்மா? உன் பூஜைக்கு பரிசா அந்த தெய்வம் கொடுத்தத பாத்தியாமா? ஐயோ, இது என்ன கொடுமம்மா! எந்த தப்புக்காக என் பிள்ளைக்கு இந்த கடுமையான தண்டனை? எந்த தகப்பனுக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாதுமா? ஊழ்வினைங்கிறது இதுதான். உலகத்துக்கே ஒளி கொடுக்கிற சூரியன் கிரகணத்துல இருட்டாயிடுது. நாமளோ சாதாரணமானவங்க. விதி விட்டுடுமா என்ன? விதின்னு வந்ததை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த தாய் கருணை காட்டினா உங்க கஷ்டங்கள்லாம் கற்பூரமா கரைஞ்சிடும். அந்த தாய் கோயில் கொண்டிருக்கிற சேத்திரங்களுக்கு போய் அங்க இருக்கிற புனித நதிகள்ல நீராடி அந்த தாயை தரிசனம் பண்ணா உங்க கஷ்டங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும். அகிலத்தின் தாயே அபயாம்பிகையே, ஓம் நமக. அமர்ந்தாய் கமலத்தில் அழகாக நீ, ஏடொரு இளங்கரமேந்தியே காலின் நிழலில் அமருவேன். காயனும் அட்சரத்திலே வரும் பெயர் வரைந்துன் கால் தொழுது துதி ஜெய் ஜெய் அம்மா அம்மா, ஜெய் ஜெய் அம்மா அம்மா என் கை குவியுமே. ஜெய் ஜெய் அம்மா அம்மா, ஜெய் ஜெய் அம்மா அம்மா பாட்டால் துதிக்குமே. கரம் தொழவே கணத்தினிலே கண் பொழியும் நீர் துடை நீ, காருண்யங்காட்டு நீ. கதறி இங்கு கரைகையில் ஓர் கருணை செய்யும் கல்பதரு தீமையை கொல்ல நீ. கை தொழ தெய்வம் காக்குமே என்று கணத்தில் காட்ட வேண்டும். தாயன்பை காட்டிட உடனே காக்கத்தான் தாமதிக்காதே, கதியில்லார் காவலும் நீ அம்மா. கரம் தொழவே கணத்தினிலே கண் பொழியும் நீர் துடை நீ, காருண்யங்காட்டு நீ. கதறி இங்கு கரைகையில் ஓர் கருணை செய்யும் கல்பதரு தீமையை கொல்ல நீ.
கணத்தினிலே கண் பொழியும் நீர் துடை நீ காருண்யம் காட்டு நீ கதறி இங்கு கரைகையில் ஓர் கருணை செய்யும் கல்பதரோ தீமையை கொல்ல நீ கை தொழ தெய்வம் காக்குமே என்று கணத்தில் காட்ட வேண்டும் தாயன்பை காட்டிட உடனே காக்கத்தான் தாமதிக்காதே கதியில்லார் காவலும் நீ அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா என் கை கூவியுமே ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா பாட்டால் துதிக்குமே ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா என் கை கூவியுமே ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா பாட்டால் துதிக்குமே. என் கணவர் குணமாகறதுக்கு யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் செஞ்சேன். இன்னைக்கு தானா வர விருந்தாளிங்களுக்கு பக்தியோட அன்னதானம் பண்ணா அவருக்கு குணமாயிடும்னு சொன்னாங்க. அப்படியே செய்யறேன். கருணை காட்டு தாயே.